ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்மியும் போட்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 9 Pro, அதுக்கப்புறம் 9 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மியோட நோட் சீரீஸ், அதாவது நோட் 12, நோட் 12 Pro, நோட் 12 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் லான்ச் ஆக போகுது. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ரெட்மியோட நோட் 12 சீரீஸ். ஏன்னா நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஏகப்பட்ட போஸ்ட்டு, அதுவும் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கரத்தை சுற்றுங்க, அதில் 12 வந்துச்சுன்னா அவ்வளோ 12 Pro வந்து லான்ச் அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி எங்களை டேக் பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா அதையும் நம்பி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ட்விட்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், ரெட்மி சைட்லேருந்து அந்த நோட் 12 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து 3 வேரியண்ட் வரப்போகுது. 12, 12 Pro, 12 Pro Plus. இந்த 12 பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதாவது அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 13,000லேருந்து 15,000 வரணும். இதோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 2 கேமரா தான் பின்னாடி. ஆனால் மேக்ஸிமம் எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை மேஜராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 1 ப்ராசர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 Gen 1ன்னா உங்களுக்கே தெரியும், அது கண்டிப்பாக ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான் இருக்க போது. ஸ்னாப்ட்ராகன் 680 அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நார்மல் யூசேஜுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்துமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். 5000 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஏதோ 2 மெகாபிக்சலாம், ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவாக. இது ஆக்சுவலாக அவங்க ரெட்மி 12 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கணும், நோட் 12 சொல்லி லான்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஸ்பெக் இருக்குது. அந்த ஸ்னாப்ட்ராகனோட புது ப்ராசர் இருக்கனால நோட் சீரீஸில் அவங்க சேர்த்துட்டாங்க. இதுதான் விஷயம். அடுத்து நோட் 12 Pro இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX766 சென்சார், சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி 8 மெகாபிக்சலில் வந்து அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான். அடுத்தபடியாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 6.6 ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரி. ஆனால் இங்கே 67 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ஒரு ப்ராசர் இருக்குது. இந்த ப்ராசரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து அது கூட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதில் அட்வான்டேஜாக பார்க்குறேன்னா சோனியோட கேமரா சென்சார், டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பேட்டரி, 67 வாட்ஸ் சார்ஜர். ரொம்ப ஸ்பீடும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. நிதானமாக பார்த்தா ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்தில் உங்கள் ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். இது வந்து உண்மையிலேயே அந்த 15லேருந்து 18க்குள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா டபுள் டீலாக தான் இருக்கும். அடுத்ததாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஷோமியோட லெவல் ஐ, அதுக்கப்புறம் லெவல் ஐ ஹைப்பர் சார்ஜர் லான்ச் பண்ணாங்களே, அதே கதை தான். இதில் சேம் ப்ராசர், கேமரா மட்டும் 200 மெகாபிக்சல் சாம்சங்கோட HPX அப்படின்ற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 வாட்ஸுக்கான சார்ஜர். இதே சைனாவில் பார்த்தீங்கன்னா 210 வாட்ஸ் சார்ஜரில் வந்து ஒரு சிறு லான்ச் பண்ணாங்க. அது வந்து வேற ஒரு பேரில் வருமா அப்படின்றது தெரில. ஷோமி பேரில் வருமா இல்லை ரெட்மியில் வருமானு தெரில. இப்போதைக்கு 2 தான் இருக்குது. ரெட்மியோட நோட் 12 Pro Plusல 120 வாட்ஸுன்றாங்க. ஆனால் சைனா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 210 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அது எப்படின்ற கணக்கு தெரில. இருந்தாலும் இதில் வச்சு சொல்கிறேன், 200 மெகாபிக்சல் சாம்சங் சென்சாரு, 120 வாட்ஸ்க்கான சார்ஜரு, 5000 mAh பேட்ரி, அப்புறம் டைமென்சிட்டி 1080 சேம் ப்ராசர். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 5000 கூட வச்சு ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் எதை லான்ச் பண்ணுவீங்க? அந்த 200 மெகாபிக்சல் கேமரா கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ் 120 வாட்ஸ் சார்ஜர், இதை பார்ப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த 200 மெகாபிக்சல் வந்து அந்த மோர் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் 200 மெகாபிக்சல் சூஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் கையை ஷேக் இல்லாமல் வச்சுக்கணும். நல்ல டீட்டெயிலோட அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கிட்டோம் 50 மெகாபிக்சல் வந்து மோரில் போயிட்டு எடுக்கணும். நார்மலாக டிஃபால்ட்டாகவே எல்லாமே 12 மெகாபிக்சல் தான் எடுக்கும். 5000 ரூபா மிச்சம் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இந்தியாவில் லான்ச் பண்ண பிறகு ரிவ்யூலாம் பார்த்துட்டு நார்மல் நோட் 12 ப்ரோவே வாங்க. இந்த ப்ரோ ப்ளஸ்ஸு, அப்புறம் ஷோமி 12 அல்ட்ரா அப்படிலாம் சொல்லி லான்ச் பண்ணுவானுங்க, எல்லாம் வேணாம். நார்மலாக நோட் 12 ப்ரோவே வாங்கிட்டு போகிறது புத்திசாலித்தனம். இதை விட எனக்கு தெரிஞ்சு ரியல்மியோட 9 Pro பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதில் கர்வ் டிஸ்பிளே அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை வந்து நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்து லீக்டு கான்செப்ட். நேற்று நிறையா பேர் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தனால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இன்னும் அஃபீஷியலாக தெரில ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்றது.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு Note 12 Pro நல்லாயிருக்கு. இந்த 3 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, அதனால தான் லைட்டெல்லாம் வந்து வெறும் ஜன்னல் வெளிச்சத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே நண்பா, மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுவே நன்றி, வணக்கம், பை பை.